வணக்கம் நேயர்களே, தொலைப்பாலும் நேரலை நிகழ்ச்சிக்கு மாணவ செல்வங்களை வருக வருகவென்று அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் கற்க கசடர 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கான இயற்பியல் பாடத்தில் எழும் ஐயங்களுக்கு விளக்கம் அளிக்கும் நிகழ்ச்சியாக இது அமைகின்றது. 12ஆம் வகுப்பில் இயற்பியல், வேதியியல், உயிரியல் என்கின்ற 3 பாடப்பிரிவுகள் அமைந்திருந்தாலும் முதல் பாடமாக முத்தாய்ப்பாக அமைந்திருப்பது இயற்பியல். வேதியியலுக்கும் உயிரியலுக்கும் முதன்மையாக விளங்குவதாகவே இப்பாடத்தை இந்த நிலையில் வகைப்படுத்தியிருப்பது மாணவ செல்வங்கள் அறிந்த உண்மை. அந்த வகையில் இயற்பியலில் பல்வேறு ஐயங்கள், இயற்பியலை எளிமையாக கற்றுக்கொள்வது எவ்வாறு, +2 முடித்த பிறகு இயற்பியல் சார்ந்த துறையில் பயணிப்பது எவ்வாறு, இயற்பியலிலே என்னென்ன வேலை வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றன, இப்படி பல்வேறு ஐயங்கள் +2 படிக்கின்ற மாணவர்களுக்கு எழுவது வழக்கமான ஒன்று. அத்தகு ஐயங்களை ஐயம் திரிபர விளக்கும் முகமாக அமைவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகை தந்திருக்கிறார் இயற்பியல் ஆசிரியர் திருவாளர் திருமழிசை அவர்கள். நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் ஆசிரிய பெருந்தகையினரை அன்போடு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய வருகை எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. மாணவ செல்வங்கள், இயற்பியல் துறையில் ஆர்வமுடையவர்கள் அனைவரும் தத்தமது ஐயங்களை வினாக்களாக தொடுக்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 22722487, மற்றொரு எண் 22722488. வெளியூர் நேயர்கள் 0413 என்கின்ற குறியீட்டு எண்ணை பயன்படுத்தி நிகழ்ச்சிக்குள் பயணிக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இயற்பியல் பாடம் அப்படின்னு சொல்லும்போதே மாணவர்களுக்கு ஒரு உற்சாகம் இயல்பாக அமைகிறது. ஒவ்வொரு பாடத்திலும் கான்செப்ட் என்பது முக்கியமாக பார்க்கப்படும். இயற்பியல் பாடத்தினுடைய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பற்றி சொல்லுங்கள் சார். நிச்சயமாங்க ஐயா. ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நம்ம முதுபெரும் தமிழ் அறிஞர் அன்னை ஔவையோட சொற்படி எண்ணெழு திகழேல் ஊக்கமது கைவிடேல் நூல் பழக்கல் இளமயில் கல், இதுவே நம்ம இன்றைய நிகழ்ச்சிக்கு வழிகாட்டுதலாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடக்கமாக ஒரு அழைப்பு காத்திருக்கிறது, தொடர்ந்து பகிர்ந்துக்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். மனோஜ் பேசுறேன் சார். சொல்லுங்க, உங்க சந்தேகம் என்ன கேளுங்க சார். tell me some common defects of the eye. ரைட். கண்டிப்பாங்க. ஸோ காமன் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் த ஐ. ஸோ கண்ணில் ஏற்படும் குறைகளை பற்றி மனோஜ் அவர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ கண் நம்ம இயற்கையாகவே நமக்கு வந்து இறைவனால் அருளப்பட்ட அந்த கண் பார்த்திங்கன்னா கிட்ட இருக்கிற பொருளையோ தூரம் இருக்கிற பொருளையோ தன்னைத்தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். நம்மளோட கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த லென்ஸு அது என்ன பண்ணும், கிட்ட பார்வை தூரத்தில் இருக்கிற பொருளை அது வந்து அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இயல்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம ஜெனட்டிக்கல் ரீசன், அதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக நம்ம கண்ணை சரியாக பராமரிக்காதது, அதே மாதிரி உணவுப் பொருட்களில் உள்ள குறைபாடுகள், சரியான விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து போதுமான அளவு எடுத்துக்கொள்ளலை அப்படி என்றால் நமக்கு கண்ணுக்கு போதுமான சக்தி இல்லை அப்படின்னா அதோட பார்வை திறன் வந்து குறையும். அதை நம்ம வந்து ஒரு 3 வகையாக பிரிப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் கிட்ட பார்வை, தூர பார்வை, ஷார்ட் சைட், லாங் சைட், மயோப்பியா, ஹைப்பர் மெட்ரோப்பியா, இது இரண்டுமே கலந்து வர்றது பார்த்திங்கன்னா ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்ட பார்வை எதனால் ஏற்படுது அப்படின்னா, நம்ம பார்க்குற ஒரு பொருளுமே அது கரெக்டாக நம்ம ரெட்டினா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெட்டினாவில் தான் ஆப்டிக் நர்வ், அது என்னென்னா அந்த நம்ம ஒளி பாலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்டிக் நர்வு நம்ம கண்ணில் வர்ற உருவத்தை மூளைக்கு கொண்டு போகிற ஒரு வழி. ஸோ அப்போ அது எக்ஸாக்டாக அந்த ரெட்டினாவில் பதியாமல் முன்னாடியே பதிஞ்சிடுச்சு, ரெட்டினாவுக்கு முன்னாடியே வந்துடுச்சு அப்படின்னும் போது நமக்கு கண் கிட்ட இருக்கிற பொருட்கள்லாம் தெரியாது. ஸோ அப்போது அதுக்கு நம்ம அதுக்கான சில லென்ஸ் இருக்குது, நம்ம அதை கரெக்ட் பண்ணும்போது அது சரியாக வந்துடுது. ஸோ ஷார்ட் சைட் அப்படின்னோம், அது கான்கேவ் லென்ஸ் போட்டோன்னா அது எக்ஸாக்டாக அந்த நம்ம உருவம் வந்து ரெட்டினாவில் போதும். அப்போ படும்போது நம்ம ஆப்டிக் நர்வ் த்ரூவாக நம்ம மூளை வந்து அதை கரெக்டாக புரிஞ்சிக்கும். தூர பார்வை, ஹைப்பர் மெட்ரோப்பியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டினாவை தாண்டி போய் விழும். இப்போ ஒரு கண் வளையம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரெட்டினாவை தாண்டி வெளியில் போய் விழும். அப்போ என்ன ஆகுதுன்னா சரியாக அதுவும் நமக்கு உருவம் சரியாக புலப்படாது. அப்போ அதுக்கு சரியான லென்ஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ், சூட்டபிள் கான்வெக்ஸ் லென்ஸை நீங்கள் அதில் கண்ணாடியாக பயன்படுத்தும் போது அந்த ஃபோக்கல் லென்த்தை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. நம்ம கண்ணோட திறன் குறைந்ததுனால
வெளி உபகரணமாக நீங்கள் அது கான்கேவ் அல்லது கான்வெக்ஸ் லென்ஸை பயன்படுத்தி அந்த உருவத்தை கரெக்டாக ரெட்டினாவில் பதிய வைக்கிறீங்க. இப்போ ரெட்டினாவில் பதிஞ்சால் ஆப்டிக் நர்வ் வழியாக மூளையில் சரியாக போய் விழும். அப்போது அந்த பொருள் என்னன்றது உங்களுக்கு சிறப்பாக தெரியும். இப்போ ஆஸ்டிக்மேட்டிசம் அது 3வது கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே கலந்து வரும். கிட்ட பார்வை தூர பார்வை ரெண்டுமே வந்து கன்ஃபியூஸ்டு. இது வந்து வயசாகும்போது ஏஜிங் ப்ராசஸில் நடக்கிற ஒரு இயல்பான நடக்கிற ஒரு விஷயந்தான். வயசானவங்களுக்கு இந்த ஆஸ்டிக்மேட்டிசம் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பைஃபோக்கல் லென்த்து, கர்வேச்சர், நம்ம அந்த காலத்தில் நல்லா திக்கான லென்ஸ் போட்டுருவாங்க. ஸோ கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் ரெண்டுத்தையுமே சேர்ந்த மாதிரி ஒன்று வந்து கிட்ட பார்வையை சரி செய்யும், இன்னொன்று தூர பார்வையை சரி செய்யும். ஸோ அந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் லென்ஸை பயன்படுத்தி அதை வந்து நம்ம போக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 காமன் டிஃபெக்ட்ஸை நம்ம வழிவகுத்திருக்காங்க அந்த 12ஆம் வகுப்பில். அழைத்த மாணவருக்கு நன்றிகள். இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பற்றி தொடங்கினீங்க. நிச்சயமாங்க ஐயா. அப்போ நம்ம எண்ணெய் எழுத்து இது 2 தான் நம்ம இயற்பியலோட ஆணி வேர். அப்படி இருக்கும்போது நம்ம இதில் அதிகமாக சொல்கிறது இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குற முக்கியமான கான்செப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபாரடே அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மைக்கேல் ஃபாரடே அவர் வந்து ஒரு மிக சிறந்த விஞ்ஞானி. அவரோட கண்டுபிடிப்புகள் தான் இது வரைக்கும். என்ன அவர் சொல்கிறாருங்க, ஒரு சாதாரணமாக ஒரு மேக்னெட்டை, ஒரு ஆர்டினரி காயில், அதில் மேக்னெட்டை கிட்ட கொண்டு வராரு. அப்போது ஏதோ ஒரு கரண்ட் நமக்கு உருவாகுது. இதில் நான் எதுவுமே பேட்ரி கனெக்ட் பண்ணலைங்க. ஒரு சிம்பிளாக ஒரு காயில் காப்பர் ஒயர் சுற்றி அதை வந்து ஒரு கேல்வானோமீட்டர் அப்படின்றது கரண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு பக்கம் ஒரு காந்தம், ஒரு பார் மேக்னெட், நீங்கள் சின்னதில் 10ஆம் வகுப்புலலாம் பார்த்துருக்கிற ஒரு மேக்னெட்டை நான் கிட்ட கொண்டு வரும்போது அந்த கேல்வானோமீட்டர் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன் சார் டிஃப்ளெக்ட் ஆகுது? அப்போ கேல்வானோமீட்டர் ஏதாவது ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆனால் தான் டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்படி ஒரு இந்த மேக்னெட் கிட்ட கொண்டு வரும்போது டிஃப்ளெக்ட் ஆகுது. நான் ரெண்டுமே மேக்னெட்டும் அந்த காயிலும் வந்து ஓய்வில் இருக்கும்போது எந்த வித டிஃப்ளெக்ஷனும் இல்லை. அதே மாதிரி மேக்னெட்டை விலகி எடுத்துகிட்டு போகும்போது கரண்ட்டு கிடைக்குது. இதை வந்து மைக்கேல் ஃபாரடே பப்ளிக்கு முன்னாடி எக்ஸிபிட் பண்ணுறாரு. ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, மைக்கேல் ஃபாரடே நீங்கள் சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க, அழகாக வந்து மேக்னெட்டை மூவ் பண்ணுறீங்க, ஏதோ வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஆனால் இதெல்லாம் என்னங்க யூஸு? சின்ன பிள்ளைங்க விளையாட்டுத்தனமாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்களே, ஏதோ மேஜிக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆரம்பத்தில் ஃபிசிக்ஸ் எல்லாத்தையுமே மேஜிக் மாதிரி தான் இருக்கும். ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வில் கெட் தட். அப்போது அவர் சொல்கிறாரு, இப்போ தாங்க ஒரு குழந்தை பிறந்த மாதிரி, அது வளரும்போது உங்களுக்கு தெரியுங்கன்னு சொல்லும்போது மைக்கேல் ஃபாரடே அவர் சொன்ன அந்த கருத்து தான் இன்றளவும் நம்ம சொல்கிற மோட்டார், டைனமோ, ஜெனரேட்டர் எல்லாத்துலேயுமே அவரோட கருத்து தாங்க. மோட்டாரில் முக்கியமாக அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இவர் சொன்னது, ஏதாவது ஒன்று மூவ் ஆகணுங்க, காயில் இல்லை மேக்னெட், அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மூவ் ஆகணும். ஸோ இது இன்னும் நம்ம வந்து ஸ்லைடு மூலயமா நம்ம இன்னும் விரிவாக பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போகலாம் சார். வணக்கங்க, தொலைப்பாலம், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? வில்லியனூர்ல பேசுறேன் சார். உங்கள் சந்தேகம் என்ன கேளுங்க. கேளுங்க சார். சார், about tell me the capacity, sir. ஹலோ. கெப்பாசிட்டரை பற்றி கேட்குறீங்க இல்லைங்களா? ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார். ஓகே ஓகே. இப்போ கெப்பாசிட்டர் அது வந்து இயல்பாக நம்ம அது கெப்பாசிட்டர் இல்லாத பொருட்களே இல்லைன்னு சொல்லலாம். எலக்ட்ரானிக் பொருட்களில் எல்லாத்துலேயுமே நமக்கு கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. இப்போ 12ஆம் வகுப்புக்கு நம்ம வந்து சார்ந்து இருக்கிறதுனால அதில் அந்த கெப்பாசிட்டரோட பயன்பாடுகள் என்ன? இப்போ கெப்பாசிட்டர் மெயினாக எதற்கு பயன்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஸ்டோர் அண்ட் டிஸ்சார்ஜ் த எலக்ட்ரிக் சார்ஜஸ். சார்ஜஸை ஸ்டோர் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணும். ஆமாம், ஸ்டோர் பண்ணும், அது தேவைப்படும் டிஸ்சார்ஜ் பண்ணும். இப்போ உதாரணமாக நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற மின்விசிறி, அது வந்து சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணோன்னு வேகமாக சுற்றாது, ஸ்லோவாக சுற்றும், சம்டைம்ஸ் அப்படியே ஸ்டாட்டிக்காக நிற்கும். ஸோ குச்சி வச்சு நம்ம சுற்றணும் அப்படின்னா ரொட்டேட் ஆகும். அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா, நம்ம எலக்ட்ரிஷியன்கிட்ட சொன்னோன்னா அவங்க வந்து கண்டென்சர் போயிடுச்சு சார், கண்டென்சர்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, கெப்பாசிட்டர். அப்போ அந்த கண்டென்சரை மாற்றுவாங்க, அது வேகமாக சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த கண்டென்சர் என்னங்க பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இனிஷியல் டார்க், அது ரொட்டேட் ஆகிறதுக்கான இனிஷியல் ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் வண்டி போகாது. அப்போ ஸ்டார்டிங் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே தட் கண்டென்சர் வில் ப்ரொவைட் அ இனிஷியல் டார்க் டு ரொட்டேட் த ஃபோன் த ஃபேன், தென் த ஃபேன் ரொட்டேட்ஸ் வெரி ஃபாஸ்ட். அப்போ ரொம்ப வேகமாக சுழல ஆரம்பிக்குது. அதோட பயன்பாடுகள்னு பார்த்தா, நம்ம கேமரா இப்போல்லாம் எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட் நடக்குதோ, நீங்கள் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணாருன்னா அந்த பக்கம் சைடில் லைட் எரியும், பிளிங்க் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டர், ஃப்ளாஷ் கெப்பாசிட்டர்,
அதுன்னு சொல்லி பேருங்க. அது பயன்படுத்துகிறாங்க. இப்போது நம்ம ரஜினிகாந்த் படத்தில் சிவாஜியில் அவரை வந்து கரண்ட் ஒயரை பிடிச்சி இழுத்துருவார். அப்போது ரகுவரன் சார் வந்து அவங்கள தூக்கிட்டு போய் பஸ்ஸில் வச்சு என்ன பண்ணுவாங்க, நல்லா ஷர்ட்லாம் எடுத்துகிட்டு ஜெல் தடவி வைப்பாங்க. அதுக்கு பேர் ஹார்ட் டீஃபிபிரிலேட்டர்னு பேருங்க. தட் ஆல்சோ ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் கெப்பாசிட்டர். அப்போ அந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணும், அந்த பர்பஸில் ஒரு செஸ்ட்டில் வைக்கும்போது இட் சென்ஸ் த சர்ஜ் ஆஃப் ட்ரெமண்டஸ் எலக்ட்ரிக் பவர் அட் அ ஷார்ட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். ரொம்ப குறுகிய காலத்தில் வெரி ஹை எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் போய் செஸ்ட்டில் படும்போது விச் ஆக்டிவேட்ஸ் தி ஹார்ட். அந்த ஹார்ட் நின்று போனதை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அந்த பியூட்டிஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம பைக்கில் இக்னிஷனுக்கு யூஸ் ஆகுதுங்க. இக்னிஷன் ஸ்பார்க் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது இக்னிஷன் சிஸ்டத்தில் தே ஆர் யூஸிங் கெப்பாசிட்டர்ஸ். ஸோ கெப்பாசிட்டர் இல்லாத டெலிவிஷன் எந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நம்ம சொல்ல முடியாது. சார் எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபேனில் என்னால் கண்ணில் பார்க்க முடியுது, மற்ற உபகரணத்தெல்லாம் பார்க்க முடியுதுன்னா அப்போ மைக்ரோ ஃபேரட், பிகோ ஃபேரட், அப்போ சைஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் இஸ் வெரி மச் ரிடியூசிங். ஸோ கெப்பாசிட்டர் இஸ் a குட் டிவைஸ். ஸோ வித்தவுட் விச் டைஎலக்ட்ரிக்கோட முக்கியமான ப்ராப்பர்ட்டியே கெப்பாசிட்டர் தான் அப்ளிகேஷன். இட் இஸ் அ வைடர் ரேஞ்ச் ஆஃப் யூசஸ் டு த மேன்கைண்ட். ஸோ வி ஷுட் தேங்க் கெப்பாசிட்டர் அண்ட் வி ஷுட் தேங்க் ஃபிசிக்ஸ். தேங்க்யூ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் எழுப்பியிருந்தாங்க இந்த நேயர். அழைப்புக்கு நன்றி சார். ஃபேரடேயோட நிகழ்வு ஆமாங்க ஐயா. இப்போ ஃபேரடேல பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபேரடே நம்ம வந்து டிஸ்பிளேல ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா யூ வில் சி மைக்கேல் ஃபேரடே அவங்க கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்புகளை நம்ம இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அவங்க நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, ஒரு காயிலில் ஒரு மேக்னெட்டும் அந்த காயிலும் ரெண்டுமே மூவ் ஆகாமல் ரெஸ்ட்டில் இருக்கும்போது எந்த வித டிஃப்ளெக்ஷனும் இல்லை. ஆனால் நான் என்ன பண்ணுறோம், காயில் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, மேக்னெட்டை இஃப் ஐ மூவ் டுவர்ட்ஸ் தட் லெஃப்ட் அப்படி பண்ணும்போது இது டிஃப்ளெக்ஷன் ஒரு பக்கம் வருது. அதே மாதிரி மேக்னெட்டை அந்த காயில் உள்ளேயே நாங்கள் வச்சிட்டோம் அப்படின்னா சி டயக்ராமில் என்ன ஆகுது, நோ டிஃப்ளெக்ஷன். அடுத்த பக்கம் when it is moving away from that அப்போ once again it shows deflection. அப்போ towards the coil away from the coil அப்படின்னும் போது galvanometer shows deflection. ஸோ இதுலேருந்து ஃபேரடே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சி நீங்கள் என்ன தான் வந்து அந்த காயிலையும் மேக்னெட்டையும் பக்கத்தில் வச்சுருந்தா கூட கரண்ட் வராதுங்க. அந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மூவ் ஆகணுங்க. ஒன்று காயில் மூவ் ஆகணும் அல்லது மேக்னெட் மூவ் ஆகணும். அப்போனா அர்த்தம் there should be some relative movement between the magnet and the coil. ஸோ அதை பேஸ் பண்ணி அவரோட ரெண்டு லாஸ் வந்து அவர் டிசைன் பண்ணுறாருங்க. ஸோ வென் எவர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் அ க்ளோஸ்டு சர்க்கியூட் சேஞ்சஸ் அண்ட் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்டு. இஎம்எஃப்னா அதுதான் வந்து இன்டியூஸ்டு இஎம்எஃப், தென் இன்டியூஸ்டு கரண்ட்டாக மாறும். இஎம்எஃப் எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ், அதான் ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இஸ் இன்டியூஸ்ட் இன் த சர்க்கியூட் விச் லாஸ்ட் இன் த சர்க்கியூட் ஆஸ் லாங் ஆஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் சேஞ்சிங். தென் second, the magnitude of the induced EMF in a closed circuit is equal to the time or rate of change of magnetic flux linked with the circuit. இது ஒன்றுமே இல்லைங்க, ரெண்டு லாஸ் என்ன சொல்கிறாரு, எப்போல்லாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது அது எப்போ சார் சேஞ்ச் ஆகும்னா, ஒன்று மேக்னெட்டு காயிலை நோக்கி வரணும் அல்லது காயில் வந்து ஸ்டாட்டிக் மேக்னெட்டிக் நோக்கி வரணும். ஏதாவது ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கணும், அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லா. ஓகே, இன்னொன்று மூவ் ஆகணும், ஐதர் டுவர்ட்ஸ் த காயில் ஆர் அவே ஃப்ரம் த காயில், or coil towards the magnet or away from the magnet. ஸோ இந்த ரெண்டு விஷயத்திலே நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் கிடைக்குது. அதனால் கேல்வனோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. தென் அப்போது அந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃபோட ஸ்ட்ரென்த் எதை டிபெண்ட் பண்ணி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த வே யூ ஆர் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகிறது எந்த அளவுக்கு பிரேக் ஆகுதோ அதை பொறுத்து தான் கரண்ட்டோட ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லி பியூட்டிஃபுல்லாக இந்த விஷயம் தாங்க நம்ம சொல்கிற ஃபேனில் இருந்து மோட்டார், ஏசி ஜெனரேட்டர், தென் மைக்ரோஃபோன் எல்லாத்துலேயும் இவர் வந்து சும்மா விளையாட்டாக சொன்னாங்க. அப்போ முடிச்சுட்டு வந்தோன்னா இது என்னங்க பெரிய யூஸு, நல்லா மேஜிக் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. பட் அதுதான் இப்போ கண்ணு முன்னாடி இருக்குது. ஏதோ ஒரு விஷன், ஒரு இமேஜினேஷன். நவ் இட் கான்க்ரடைஸ்ட் ஆஸ் ஏசி ஜெனரேட்டர், டிசி மோட்டார். இது இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க, உலகமே அப்படியே நின்றுடுற மாதிரி இருக்குங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து அடுத்த கான்செப்டை நம்ம போகிறோம். ஸோ மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு காயில், ஒரு காயிலில் நான் வந்து கரண்ட்டு பாஸ் பண்ணுறேன், இன்னொரு காயில் வந்து ரெஸ்ட்டில் வச்சுக்கிறேன். இது வந்து மைக்கேல் ஃபேரடேவோட அப்படியே டெவலப்மெண்ட் தாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, வென் ஐ பாஸ் அ கரண்ட் த்ரூ N1 டர்ன், இந்த காயில் 1ல் நம்ம கரண்ட் பாஸ் பண்ணும்போது அப்போ என்ன ஆகுது, மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் டெவலப் ஆகும். வென் த கரண்ட் சேஞ்சஸ் அப்படின்னும் போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆல்சோ சேஞ்சஸ். ஸோ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்டியூசஸ் அண்ட் இஎம்எஃப் இன் த செகண்ட் காயில். அப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், டிரான்ஸ்ஃபார்மருக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ when an electric current passing through a coil changes with time,
and EMF is induced in the neighboring coil. This phenomena is known as mutual induction, and the EMF induced is called mutually induced EMF. ஸோ அப்போ நம்ம வந்து கண்ணு நல்லா இருக்கணும்னா பக்கத்து வீட்டுக்காரங்களோட கண்ணு நல்லா இருக்கணும்னு நம்ம ப்ரே பண்ணிக்கணும். அப்போ நம்மளோட சுற்றத்தார் எல்லாரும் தீபாவளி கொண்டாடினா நாமளும் தீபாவளி கொண்டாட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்து கரண்ட் பாஸ் ஆகுது ஒரு காயில்னா அது டெவலப் பண்ணுற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்டியூஸ்ட் EMF அடுத்த காயிலே பாதிக்குது. ஸோ இந்த மியூச்சுவல் இண்டக்ஷன் தான் that forms the basic principle behind our transformer. So the next concept is transformer. So if you can see through the slides. Yeah, transformer actually the name itself gives பேசுறதுக்கு முன்னாடி அடுத்த அழைப்பை நம்ம எதிர்கொள்வோம் சார். நிச்சயமாங்கய்யா. வணக்கம் தொலைப்பாலம். வணக்கங்க தொலைப்பாலம். உங்க பேர் சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? நான் குமார் சார், தாலுகுப்பத்துல இருந்து கால் பண்றேன் சார். உங்க சந்தேகம் என்ன கேளுங்க சார். மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சார் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா சார், சொல்றாங்க கேளுங்க. நிச்சயமாங்கய்யா. மேக்னெட்டிசம் ரொம்ப ஒரு அருமையான ஃபீல்டு. சின்ன பிள்ளையில் ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு நிகழ்வு. மேக்னெட்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸ்பீக்கரில் ஏதாவது ஒரு வேஸ்ட்டான ஸ்பீக்கர் தான் உடச்சி மேக்னெட்ஸ் எடுப்போம். ஸோ மேக்னெட்டிசம் என்னங்க சார் கொடுத்துருக்கு அப்படின்னா, இட் ப்ரொவைட்ஸ் டைரக்ஷன் டு த வேர்ல்டு. அதனால தான் கொலம்பஸ், வாஸ்கோட காமா, ஸோ அது வந்து நேவிகேஷனுக்கு ஆரம்ப காலத்தில் பயன்பட்டுச்சு. ஸோ மேக்னெட்டிசம் நம்ம பேசிக்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ சயின்ஸ் தட் டீல்ஸ் வித் மேக்னெட்டிக் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி. அப்போது இதில் இந்த மேக்னெட்டிசம் நிறைய பறவைகள் மைக்ரேட் ஆகிறதுக்கு பயன்பட்டுருக்குங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கரெக்டாக வித்தவுட் எனி டீவியேஷன் பேர்டு நம்ம ஆஸ்திரேலியா, அமெரிக்காவிலேருந்து வேடந்தாங்களுக்கு வராங்க. எப்படி, யார் வழி சொல்கிறது? அது காலங்காலமாக நடக்கிறது. அது ப்ரீடிங்காக மைக்ரேட் ஆகிறாங்க. ஸோ தட் யூசஸ் த மேக்னெட்டிக் காம்பஸ். அது உங்கள் ஐயில் பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸை சென்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு கிரிப்டோஃபோர்ன் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது. ஸோ தட் ஐடென்டிஃபைஸ் தி மூமெண்ட் ஆஃப் தி மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ இவங்க சொன்னாங்க மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோன்னு. அது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் மெட்டீரியல் அயன், கோபால், நிக்கல் மேக்னெட்டுக்காக. பட் அதையும் தாண்டி ஆல் அக்ராஸ் த குளோப் நம்ம வந்து மேக்னெட்டிஸ் தான் ஒரு 3 வகையாக பிரிக்கிறோங்க. நம்ம 12th பொறுத்த வரைக்கும் டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல், பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியல் அண்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். அது தாண்டியும் இருக்குது ஃபெரி, ஆன்டி ஃபெரோ. பட் இதை நம்மளோட 12thன்றதுனால நம்ம அதை 3ஓட நிறுத்திக்கிறோம். டயா, பேரா அண்ட் ஃபெரோ. ரொம்ப ஷார்ட்டாக அதிகமாக ரிப்பீட் ஆகிற ஒரு கேள்வி. இப்போ டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இது எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறோன்னா, நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டாக நான் சொல்கிறேன், ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் காதை முடிக்கிறீங்க, இல்லை திரும்பி போகிறீங்க, அதுதான் டயாவோட ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த மேக்னெட்டிசம் ஒரு மெட்டீரியலில் உருவாகிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா 3ன்னு சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அட்டாமிக் லெவலில் ஒரு ஆட்டமில் புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது நியூக்ளியஸ். அந்த ஆர்பிட்டல், அந்த எலக்ட்ரான் அந்த நியூக்ளியஸை சுற்றி வர்றதுனால ஏற்படுற மேக்னெட்டிசம். ரெண்டாவது, அந்த நியூக்ளியஸ் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் டுகெதர் ரொட்டேட் ஆகுது, ஸ்பின் ஆஃப் த நியூக்ளியஸ். அண்ட் எலக்ட்ரானும் ரொட்டேட் ஆகும் நியூக்ளியஸை சுற்றிக்கிட்டே, நம்ம சோலார் சிஸ்டம் மாதிரி தான் ஸ்பின் ஆஃப் த எலக்ட்ரான். ஸோ இதில் அந்த ஸ்பின் ஆஃப் த நியூக்ளியஸ் அண்ட் ஸ்பின் ஆஃப் த எலக்ட்ரான் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறதுனால அதை நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. நம்ம எதை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம் மேக்னெட்டிசத்துக்கு காசஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேஷன் ஆஃப் தி எலக்ட்ரான் அரவுண்ட் த நியூக்ளியஸ். ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், டயா மேக்னெட்டிக், நான் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் காப்பர் வந்து ஒரு டயா மேக்னெட்டிக் மெட்டீரியலுங்க, காப்பர். அப்போது ஒரு மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அது உள்ள நான் அனுப்புகிறேன், ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் அனுப்புகிறேன். ஆனால் அது என்ன பண்ணும், அவ்வளோ பண்ணாது. எல்லா மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸையும் நீச்சல் அடிக்கிற மாதிரி விளக்கிடும். இட் ஓன்ட் அலோ ஈவன் சிங்கிள் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் டு பாஸ் த்ரூ. அப்படி அலோ பண்ணால் அது காப்பர் வந்து மேக்னெட்டாகவே மாறிடும். எவ்வளோ ஹை ஃபோர்ஸ் கொடுத்தாலும் இட் ஓன்ட், ராதர் இட் ஆக்ட்ஸ் இன் த ரிவர்ஸ் டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணும். ஸோ இது டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. இட் நெவர் அலோஸ் சிங்கிள் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் டு பாஸ் த்ரூ. பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ஆல்ரெடி உள்ளேயே கொஞ்சம் எல்லாமே ரெடியாக இருப்பாங்க தயாரில், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி. ஒன்ஸ் வெளியிலேருந்து ஒரு சோர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னும் போது இட் டேக்ஸ் த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், வர்ற லைன்ஸை விடாது. ஒரு 3 லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வருதுன்னா அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ரெசிப்ரோகேட் பண்ணும். அது பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். எக்ஸாம்பிள் அலுமினியம். அடுத்தது ஃபெரோ, சொல்லவே தேவையில்லை. எப்போன்னு ஆன் யுவர் மார்க், ஒரு ரன்னிங் ரேஸில் ஆன் யுவர் மார்க்கில் இருக்கிற மாதிரி அது உள்ளே இருக்கிற ஆட்டம் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஆன் யுவர் மார்க், தே ஆர் ரெடி. ஏதாவது ஒரு சின்ன ஒரு க்ளூ கிடைச்சாலே தே ஸ்டார்ட் மூவிங். ஒரு புஷ் போர்டில் காலை வச்சுட்டு இருக்கிற மாதிரி. ஸோ அப்போது ஒரு ஸ்லைட்டஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்தால் கூட என்ன பண்ணும், இட் ரெஸ்பான்ஸ். அண்ட் நாட் ஓன்லி தட், அதுக்குள்ளே வர்றதை மட்டும்தான் இது ஏற்றுக்குன்னு கிடையாது.
பெஸ்ட் எக்ஸாம்பிள் அயன் கோபால் நிக்கல் வேறு விலகி போகிற மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன தாண்டி அந்த பக்கம் ஒய்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஒய்டாக போகிறத கூட இட் டென்ஸ் டு அலோ இட் டு பாஸ் த்ரூ அண்ட் டர்ன்ஸ் இட் செல்ஃப் இன்டு எ பவர்ஃபுல் மேக்னெட் ஸோ அந்த மாதிரி ஒரு மாத்திர சக்தி ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்குது பெஸ்ட் எக்ஸாம்பிள் அயன் கோபால் நிக்கல் ஸோ இந்த மாதிரி 3 வகையாக பிரிக்கிறோங்க ஃபெரோ மேக்னெட்டிக் தான் நமக்கு பர்மனன்ட் மேக்னெட்டிஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிச்சயமாக சார் சிறந்த கேள்வி எழுப்பிய நேயருக்கு நன்றிகளை கூறி அடுத்த நிகழ்வுக்கு செல்றோம் நிச்சயமாங்க டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி ஆமாங்கய்யா டிரான்ஸ்ஃபார்மர் அது பேர்லேயே இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அப்போ எது சார் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது நம்ம கிச்சனில் சமையல் செய்துட்டு எல்லாரும் குடும்பத்தார் எல்லாம் அப்போ சமையல் முடிஞ்சிடுச்சு எல்லாம் கிச்சனுக்கே வாங்க அப்படின்னு சொல்லி கிச்சன்லேயே உட்காந்து சாப்பிட்றதில்ல ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் அடுத்தது என்ன பண்ணுறோம் அது டைனிங் ஹால்னு ஒன்று அங்கே தான் எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணி எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம் இந்த சேம் வே கரண்ட் இஸ் ஜென்ரேட்டட் சம்வேர் லைக் ஹைட்ரோ எலக்ட்ரிக் நியூக்ளியர் தெர்மல் சோலார் டைடல் எந்த வகையில் எல்லா லிக்னைட் என்எல்சி ஸோ எல்லா இடத்துலையுமே அங்கே தே ஆர் ஜஸ்ட் ஜென்ரேட்டிங் த பவர் அந்த பவரை அதோட பிளேஸ் ஆஃப் இட்ஸ் யூட்டிலைசேஷன் ஸோ வேர் இட் கேன் பி பெஸ்ட் யூஸ்ட் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் அவுட் சைட் த ஏரியா வேர் இட் இஸ் ப்ரிப்பேர்டு ஸோ அப்போ அங்கே நம்ம கேரி ஓவர் பண்ணணும் அது உடனே பக்கத்துலேயே இருக்காதுங்க இட் டேக்ஸ் செவரல் கிலோமீட்டர்ஸ் 500 கிலோமீட்டர் இருக்கலாம் 1000 கிலோமீட்டர் அக்ராஸ் இந்தியா அக்ராஸ் குளோப் இட் ஹேஸ் டு பி டிரான்ஸ்ஃபர்டு அப்போ எப்படி பண்ணுறது த்ரூ ஒயரில் நம்ம அனுப்பணும் நெய்வேலியிலேருந்து புதுச்சேரிக்கு அனுப்புகிறோன்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபேக்டரில் நாங்கள் 1000 வோல்ட் அனுப்புகிறோம் அப்படின்னா இங்கே எனக்கு 10 வோல்ட் தான் கிடைக்கும் இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட் இட் ஜஸ்ட் டிசிபேட்ஸ் அப்போ ஹவு டு மேக்கப் தட் அப்படின்னும் போது தான் தேர் கம்ஸ் அ டிரான்ஸ்ஃபார்மர் அப்போ நான் கொடுக்கறத ஒன்று ஸ்டெப் அப் பண்ணுறேன் அதை ஸ்டெப் அப் பண்ணிவிட்டு ஃப்ரீக்குவென்சி சேஞ்ச் ஆகாது ஸ்டெப் அப் பண்ணி அதை நான் சென்ட் பண்ணுறேன் ஸோ 500 கிலோமீட்டர் தாண்டி அப்போ நியரஸ்ட் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் 30 கிலோமீட்டர்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த நீட் வில் பிளேஸ் அ டிரான்ஸ்ஃபார்மர் ரோட் சைட்லலாம் பார்த்துருக்கலாம் ஸோ அப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட வந்த உடனே அது என்ன பண்ணும் ஒன்ஸ் அகேன் ஸ்டெப் டவுன் பண்ணும் ஸ்டெப் அப் பண்ணும் ஏதாவது லாசஸ் இருந்தால் மாடிஃபை பண்ணி ஒன்ஸ் அகேன் இட் இஸ் சென்ட் வெதர் இட் இஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் 440 வாட் இல்லை நம்மளோட ஹவுஸ் ஹோல்ட் பர்பஸ்னால் 230 வோல்ட்டுக்கு மாற்றி ஸ்டெப் டவுன் பண்ணி அனுப்பும் ஸோ அந்த 2 க்ரைட்டீரியா நமக்கு இருக்குது இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இட் மெயின்லி ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன் பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம் அந்த மாதிரி பிரைமரி காயில் செகண்டரி காயில் 2 காயில் இருக்குங்க இஃப் த கரண்ட் பாசிங் த்ரூ த ஃபஸ்ட் காயில் இஸ் changes or induces EMF in the second coil. So in this way what happens throughout 1000 kilometer கூட நம்ம என்ன பண்ணலாம் either step up and step downing will make the current without wastage to across India full நம்ம travel பண்ணலாம். So இப்போ நீங்க அந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா you will see the transformer structure, right? So transformer is a stationary device used to transform electrical power from one circuit to another circuit without changing its frequency மாறாது நான் வோல்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவேன் கரண்ட்டை டிக்ரீஸ் பண்ணுவேன் ஆர்ல இன்க்ரீஸ் பண்ணுவேன் I will change only current or voltage not the frequency. Okay, so here step up transformer அது என்ன பண்ணும் alternating current with low voltage is converted into alternating current with high voltage low voltage high voltage மாத்துறது. Then next step down transformer. ஸோ நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல இருந்து இந்த மாதிரி ஸ்டெப் அப் பண்ணி நான் அனுப்புவோம். தென் நமக்கு நீடு எனக்கு வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு 230 வோல்ட் தான் நீடு அப்படின்னும் போது ஆனால் ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணுவேன். இஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் கன்வெர்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வித் ஹை வோல்டேஜ் இன்டு லோ வோல்டேஜ் இது ஸ்டெப் டவுன். ஸோ லோ வோல்டேஜை ஹையாக மாற்றுறது ஹையை லோவாக மாற்றுறது. இன் திஸ் வே த கரண்ட் கேன் பி கேரிட் அக்ராஸ் த குளோப். ஸோ த மெயின் பிரின்சிபல் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் தி டூ காயில்ஸ். ஸோ அப்போ டூ காயில்ஸ்னால் என்னது நமக்கு பிரைமரி அண்ட் செகண்டரி. இது பார்த்தீங்கன்னா அந்த மியூச்சுவல் இண்டக்ஷன் நம்ம சொன்னோம் ஒரு காயிலில் கரண்ட் போகும்போது இட் டெவலப்ஸ் தி மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் விச் இன் டர்ன் இன்டியூசஸ் தி கரண்ட் இன் த செகண்டரி காயில். ஸோ இது பிரைமரியா இல்லை ஸ்டெப் அப்பா ஸ்டெப் டவுனா அப்படின்னு எது முடிவு பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த பிரைமரி அதிகமாக இருக்குதா செகண்டரி கம்பேர் பண்ணும்போது. சார் 100 டர்ன் வந்து பிரைமரியில் இருக்குது சார் 100 டர்ன் செகண்டரி 50 டர்ன் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த பிரைமரி அண்ட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி டிட்டர்மைன்ஸ் வெதர் இட் இஸ் ஸ்டெப் அப் ஆர் ஸ்டெப் டவுன். தென் அடுத்தது நம்ம இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெனல் அப்படின்னு ஃப்ரெனல் அண்ட் ஃப்ரான்ஹாஃபர். ஸோ இவங்க 2 பேருமே ஒரு மிகப்பெரிய விஷயம் செய்திருக்காங்க. அழைப்புக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நிச்சயமாங்க ஐயா. வணக்கம் தொலைப்பாலம். ஹலோ குட் ஈவினிங் சார். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா?
நான் ஸ்வேதா பேசுறேன் பாண்டியில இருந்து. உங்க சந்தேகம் என்ன கேளுங்கம்மா. சார், இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டே இருக்கும்போது எப்படி சைமல்டேனியஸா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்றது? நல்லதுமா, அருமையான கேள்வி. ஸோ இது நிறையா மாணவர்கள் மத்தியில் இருக்குது. நம்ம வந்து ஸ்கூலில் அந்த 2 வால்யூம் புக்கு 12th ப்ரிப்பேர் பண்ணும்போதே இன்னொரு பக்கம் என்ட்ரன்ஸுக்கும் நீட், ஐஐடி, ஜேஇ, தென் ஆர்கிடெக்ட் போனோன்னா நாட்டா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தயார்படுத்தணும் தன்னை. அப்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் என்ட்ரன்ஸுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு உறுதியாக இருந்தால், யூ ஜஸ்ட் டேக் த சிலபஸ். அந்த என்ட்ரன்ஸுக்கு உள்ள சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்கள். அது ஐஐடியாக இருந்தாலும் சரி, நீட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு, நம்ம 11th 12th புக்கு ரெண்டுத்துலேருந்து தான் கேள்வி கேட்பாங்க. ஸோ அப்போது அந்த சிலபஸில் எந்த அளவுக்கு நம்ம கண்டென்ட் இருக்குது, நம்ம ஸ்டேட் போர்ட் சமச்சீர் கல்வியில் இருக்கிற கண்டென்ட்ஸை சூஸ் பண்ணி வைங்க. அண்ட் அதே மாதிரி இது வந்து ஒரு சென்ட்ரல் எக்ஸாம். இப்போ நீட்டோ, ஐஐடி, ஜேஇ, மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு, இது வந்து ஒரு சென்ட்ரல் எக்ஸாம். ஸோ அக்ராஸ் த இந்தியா இட் இஸ் ஹேப்பனிங். அப்போது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 90 and above % கொஸ்டின்ஸில் எதுலேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எஜுகேஷன் நடக்கிற அந்த புக்கு இருக்குது, சென்ட்ரல் ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த புக்கில் தான் நமக்கு மெயினாக கேட்பாங்க. ஸோ அப்போது நீங்கள் அந்த புக்கையும் நீங்கள் வாங்கிக்கணும். சிபிஎஸ்சியில் பயன்படுத்துகிற 11th வால்யூம் 1 வால்யூம் 2 அண்ட் 12th வால்யூம் 1 வால்யூம் 2 வாங்கிட்டு நீங்கள் இப்போ என்ட்ரன்ஸில் உள்ளதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்க 11th. ஸோ அப்போ நம்மளோட புக்கையும் அதே யூனிட், ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிலேஷன்ஸ் 11th இருக்குது. இதே ஆசிலேஷன்ஸில் டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன்ஸ், ஸோ ஹவ் ஆசிலேஷன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ், இது அப்படியே நமக்கு சிபிஎஸ்சி புக்கில் கம்பேர் பண்ணி பார்க்கணும். என்சிஆர்டி புக்குன்னு சொல்லுவோம், என்சிஆர்டி புக்கோட ஒப்பிட்டு பார்க்கணும். ஆசிலேஷன்ஸில் 2 புக்கையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். சிலதில் நம்ம புக்கில் அதிகமாக பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, சிலதில் அவங்க என்சிஆர்டியில் அதிக பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஓன் நோட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி எழுதணும். ஸோ இப்போ சிலபஸ் நீங்கள் கிளியராக தெரிஞ்சிடுச்சு நமக்கு. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் மெயின், நமக்கு பப்ளிக் எக்ஸாம் சைமல்டேனியஸாக ப்ரிப்பேர் பண்ணோன்றதுனால நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 12th எந்த அளவுக்கு அந்த சிலபஸ் கூட கனெக்ஷன் இருக்குது. இப்போ சிலபஸில் ஒரு 5 யூனிட்டு அப்படியே எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேவ் ஆப்டிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், ஓகே, தென் எலக்ட்ரிக் கரண்ட். இப்போ இந்த ஒரு 3 யூனிட்டு விச் இஸ் வெரி சிமிலர் போர்ஷன்லாம் கொடுத்துட்டாங்க. எப்படி நீட், ஐஐடி, ஜேஇயோட சிலபஸ் புக்கில் இருக்குன்னு நினச்சிங்களேன். நீங்கள் அந்த 3 யூனிட்டை என்சிஆர்டி, ஏன்னா அது உனக்கு பப்ளிக்லேயும் இருக்குது, ஸோ என்சிஆர்டி புக்லேயும் எலக்ட்ரிக் கரண்ட், வேவ் ஆப்டிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் ரெண்டுமே நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கணும். இப்போ இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ திஸ், அப்படின்னா அது சைமல்டேனியஸ்லி யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் தி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆஸ் வெல் அஸ் ஃபார் தி அகாடமிக் எக்ஸாம். ஸோ 12th எக்ஸாமுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு தனியாக ஒரு நோட்டே ஒன்று போட்டு என்ட்ரன்ஸுக்கு தினமும் ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கணும். தயவுசெய்து என்சிஆர்டி புக்கு வாங்கிடுங்க. நம்ம ஸ்கூல் புக்ஸ் நீங்கள் இங்கே சமச்சீரில் ஃபாலோ பண்ணுறது. நீட்டாக இருந்தால் பயாலஜி, மேக்ஸ் வராது, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வால்யூம் 1 வால்யூம் 2. நான் சொல்கிறது 2 வருஷத்துக்கும் 11th A1 11th நீங்கள் வர்ற 2 வால்யூம், 12th 2 வால்யூம். ஸோ டோட்டலாக ஃபிசிக்ஸுக்கு 4, கெமிஸ்ட்ரிக்கு 4 புக்ஸ், தென் பயாலஜிக்கு 4 புக்ஸ் வரும். இல்லை சார் நான் ஐஐடி, ஜேஇ பண்ண போகிறேன் மெயின் அண்ட் அட்வான்ஸ்ட் அப்படின்னா யூ ஜஸ்ட் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. இப்போ 3மே உங்கள்கிட்ட அவைலபிள், சமச்சீராக இருந்தால் உங்களுக்கு 3மே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா என்சிஆர்டியில் இதே மாதிரி 11th 12th புக்கு வாங்கிடணும். வாங்கிட்டு இப்போதைக்கு நம்ம 12th படிக்கிறதுனால நீங்கள் 12th எந்தெந்த யூனிட்லாம் வந்து அந்த என்சிஆர்டி புக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது கூட கம்பேர் பண்ணி அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை நீங்கள் லீஃப்லெட் மாதிரி புக்கில் ஒட்டி எழுதி வச்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லெசன்ஸு ஒரே டைமில் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் தி என்ட்ரன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் தி அகாடமிக்ஸ். அப்போ கனெக்டட்னஸ் எப்படி இருக்குது? எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்ஸில் சொல்லுவோம், ஒன்று அடுத்ததை லீட் பண்ணிகிட்டே போகும். ஸோ 11th ஒரு 11 யூனிட் 11th ஸ்டாண்டர்டில் இருக்குன்னா அதுலேருந்து தான் 12th வந்து 11 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கனெக்டட்னஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாமே தனித்தனி யூனிட் கிடையாது. 22 யூனிட்ஸும் இட் இஸ் நாட் செப்பரேட் யூனிட், தே ஆர் ஆல் ஹாவ் த கனெக்டட்னஸ். அந்த கனெக்டட்னஸை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டா மட்டும்தான் இந்த எக்ஸாமில் பியூட்டிஃபுல்லாக ஷைன் பண்ண முடியும். அதுவும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே. இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த கனெக்டட்னஸை புரிஞ்சிக்காதவங்க they are spending another year after completing the 12th, they are spending another year for going to coaching class, then they are cracking that. So அந்த connectedness நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுங்க and have a short notes on the similar points and the similarity between NCERT and state board ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி
அழகாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக நீங்கள் இப்போதைக்கு 12th இருக்கிற 11 யூனிட்டு அந்த ஒரு 11 யூனிட் என்சிஆர்டியில் ஒன்ஸ் மெர்ஜ் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக யூ கேன் கிராக் தட். டெய்லி ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் ½ an hour எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திஸ் ஒன். அண்ட் எம்டிஜி புக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ், மல்டிபிள் சாய்ஸஸ், மார்க் டெஸ்ட் நீங்கள் போயிட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஒன்லி பை ப்ராக்டிஸ் இட் இஸ் பாசிபிள். ஓகே, டூ வெல், பெஸ்ட் விஷஸ். அனைவருக்கும் பயன்படக்கூடிய வித்தியாசமான கேள்வி எழுப்பிய நேயருக்கு நிலையத்தின் சார்பில் பாராட்டுக்கள். தொலைப்பாலம் இடைவேளைக்கு பிறகு தொடரும். காத்திருங்கள் நேயர்களை, மீண்டும் சந்திக்கலாம். சார், உங்க KYC அப்டேட் பண்ணோம். இல்லனா அக்கவுண்டும் ATM கார்டும் பிளாக் ஆயிடும். எச்சரிக்கை எச்சரிக்கை, 2 கோடி பரிசு எனக்கா? பாருங்க, முன்பின் தெரியாத கால்கள், போலி இமெயில்கள், லிங்க்ஸ் மற்றும் போலி ஆப்களில் உங்கள் பின், OTP, பாஸ்வேர்டை எப்பவும் யார் கூடயும் போயிடாதீங்க. நீங்க எச்சரிக்கையா இருந்தா நஷ்டம் ஏற்படாது. RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. இன்னைக்கு பார்ட்டி வேணும். முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி. ஏ சரி, கார்டையும் பின்னையும் கொடு. என் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது, உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. பை கேர்ள்ஸ். எங்க போற? கேட்கலையா? நோ ஷேரிங். RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. தொலைப்பாலம் தொடர்கிறது. வணக்கம் சார். வணக்கம். ஹலோ ஹலோ. குட் ஈவினிங் சார். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? பவ்யஸ்ரீ, பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன். உங்களோட சந்தேகம் என்ன கேளுங்கம்மா. சார், இப்போ 12th ஸ்டாண்டர்டுக்கு மொத்தம் 11 சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா? அதுல ஒவ்வொன்றுலயும் நிறைய புக் பேக் கொஸ்டின்ஸும் இருக்கு. ஸோ ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு எந்தெந்த சாப்டர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்? நல்லதுமா. இப்போது நம்ம வந்து இந்த 11 யூனிட் இருக்குன்னு சொல்கிறீங்க. புக் பேக்கில் நிறைய கொஸ்டின் இருக்குது. நம்ம கன்வென்ஷனல் மெத்தடில் வழக்கமாக நம்ம எதுக்காக பயிற்சி எடுத்துருக்கோம்னா, புக் பேக்கில் எத்தனை கொஸ்டின், ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு 15 இருக்கும், மல்டிபிள் சாய்ஸஸ். அடுத்தது ஷார்ட் ஆன்சர்ஸ் 30, 40. அது ஒரு சில யூனிட்டில் லாங் ஆன்சர்ஸ் 40க்கு மேலே போகும். அப்போது குழந்தைங்க பயந்துருவாங்க. அப்போது இது எதுக்காக மெயினாக கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, டைட்டிலே போட்டிருப்பாங்க, செல்ஃப் இவாலுவேஷன் கொஸ்டின்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்க்கக்கூடாது, முன்னாடி அந்த கண்டென்ட்டை நல்லா படிச்சிடணும். அழகாக படித்து நோட்ஸ் எடுத்து ஹைலைட்டர்லாம் போட்டு நீங்கள் அதை ஹைலைட் பண்ணி நல்லா படிச்சிங்கன்னா கலர்ஃபுல்லாக உங்கள் பிரெயினில் நல்லா சேவ் ஆகும். நல்லா படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஒரு யூனிட் ஒரு 60 பக்கம் இருக்குன்னா படித்து முடிச்சுட்டு, ஓகே ஐ தரவுலி ப்ரிப்பேர்டு தட் ஃபஸ்ட் யூனிட் அப்படின்னு முடிவு பண்ண உடனே இப்போ என்ன பண்ணணும், ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பேஸ் விட்டுட்டு தென் ட்ரை டு ஆன்சர் த கொஸ்டின், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ், ஆன்சர் பண்ணி பாருங்கள். தென் 2 மார்க்கை அந்த கொஸ்டினை படித்து நீங்கள் படித்த கண்டென்ட்டில் தானே ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக 60 பக்கம் தரவை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் உங்களால் ரீகால் பண்ண முடியுதா? தென் செகண்ட் கொஸ்டின் இப்படி கேட்டால் இதுக்கான ஆன்சர் என்னால் எந்த பக்கத்துலேருந்து வருது கொண்டு வர முடியுதா? தேர்டு, இப்படி தாம்மா படிக்கணும். அதே மாதிரி எலாபரேட் ஆன்சர்ஸ்லையும் நீங்கள் அழகாக ஒவ்வொன்றும் பார்க்கும்போது ரீகால் பண்ண முடியுதா, ஃபைனல் எக்ஸ்பிரஷன் வரைக்கும் என்னால் கொண்டு வர முடியுதா, மைண்டில் அழகாக ஓட்டி பார்க்கலாம். இல்லை நீங்கள் டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கலாம் ரேண்டமாக. ஸோ இதுக்காக தான் அந்த கொஸ்டினே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. செல்ஃப் எவால்யூஷன், ஸ்டூடெண்ட்ஸு கண்டென்ட்டை தரவு பண்ண பிறகு தே வில் செக் ஹவு ஃபார் ஐ அண்டர்ஸ்டுட். இல்லை சார், என்னால் ஃபுல்லாக 40 கொஸ்டின்னா என்னால் 15, 20 தான் சார் பண்ண முடியுது, மீதி ஆன்சர்ஸ் என்னால் ரீகால் பண்ண முடியல, ரிட்ரீவ் பண்ண முடியல அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் எது வரைக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்களோ நிறுத்திட்டு மீதி இருக்கிற கண்டென்ட்டை ஃபுல்லாக வாசித்து நோட்ஸ் எடுத்து தரவாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தென் ஒன்ஸ் அகெயின் ஸ்டார்ட் ஆன்சரிங் த கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் தேடக்கூடாது. கண்டென்ட்டை நல்லா முடிச்சுட்டு, நான் அது இன்னும் சொல்லுவேன் என்னென்னா, யூ ஜஸ்ட்டு ட்ரை டு கிரியேட் கொஸ்டின்ஸ். நீங்கள் படிக்கும்போதே அந்த கண்டென்ட்டை வாசிக்கும் போது வித்தவுட் சீயிங் த கொஸ்டின்ஸ் இன் த லாஸ்ட் பேஜ், யூ ஜஸ்ட் கிரியேட் த கொஸ்டின் ஃப்ரம் த கண்டென்ட். நீங்கள் ஒரு 2 பக்கம் படிக்கிறீங்கன்னா அதில் ஒரு 10 கேள்வி நீங்களே உருவாக்க கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும்.
நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு 15 லைன் இருக்குன்னா அதில் எத்தனை கொஸ்டின்ஸ் உங்களால் உருவாக்க முடியும்? ஸோ இந்த பதிலிருந்து நீங்கள் கேள்வி உருவாக்க கற்றுக்கிட்டாலே இந்த 11 யூனிட் அருமையாக இருக்கும். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த சீக்வன்ஸ், அழகாக எலக்ட்ரோஸ்டாட்டிக்லேருந்து அட்வான்ஸ்டு ஃபிசிக்ஸ் வரைக்கும் பியூட்டிஃபுல்லாக ட்ராவல் ஆகும். கொஸ்டின் நம்பர்ஸ் பார்த்து பயப்படாதீங்க. நம்ம தலையில் பிரெயினில் இருக்கிற கிரே செல்ஸுக்கு கவுண்ட் பார்க்கும்போது இது ஆஃப்டர் ஆல் ஜஸ்ட் ரெண்டுமே வால்யூம் 1 வால்யூம் 2 சேர்த்தா அரௌண்ட் 400 to 500 பேஜஸ் தான் வரும். நம்ம நியூரான்ஸில் கிரே செல்ஸில் இருக்கிற விஷயங்கள் கோடிக்கணக்கான விஷயத்தை, கோடிக்கணக்கான பக்கத்தை நம்ம மைண்டில் வச்சுட்டு ஸ்டில் வி ஃபீல் ஆஸ் இஃப் வி ஆர் ஸோ லைட். ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டு, அவரே ஒரு 12% 14% தான் அவரோட பிரெயினை யூஸ் பண்ணியிருக்காராம். அப்போனா நம்ம எவ்வளோ கெப்பாசிட்டி, அப்போ பிரெயினோட கெப்பாசிட்டி. பயப்படக்கூடாது, எதாவது போல்டாக. ஒரு கதை ஞாபகம் வருது. பர்சன் மர்ஷிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் 12th படிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெகுலராக யூஸ் டு ரீட் ஃபிசிக்ஸ் புக். ஓகே, ஒரு டெய்லி படிப்பாங்க. அப்போ டியூரிங் த எக்ஸாம் டைம் படிக்கும்போது டெய்லி போய்ட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஃபிசிக்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. படிக்கும்போது தலையாட்டிக்கிட்டு புக்கு வாசிக்கும்போது, ஓ இது பேசுறியா, ஆஸ் இஃப் த புக் அண்ட் மர்ஷிகா ஆர் இன்ட்ராக்டிங் வித் ஒன் அனதர். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க, என்ன இது நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. தென் அப்போ அட் த டைம் ஆஃப் எக்ஸாம் அப்போ என்ன ஆயிடுச்சு, மர்ஷிகா when she start to write the thing அப்படின்னு பார்க்கும்போது இது இத்தனை நாள் என்ன ஆயிடுச்சு, மர்ஷிகா இஸ் யூஸ் டு சே, அவங்க கிட்ட போய்ட்டு குட் மார்னிங் சொல்லுவாங்க, குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவாங்க. யார் கூட, ஃபிசிக்ஸ் கிட்ட போய்ட்டு, ஃபிசிக்ஸ் புக் கிட்ட போய்ட்டு மர்ஷிகா ஹியர்னு. டியூரிங் த எக்ஸாம் டைம், பப்ளிக் எக்ஸாமில் when மர்ஷிகா ஸ்டார்ட்ஸ் டு ரைட் தட், அப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபிசிக்ஸ் புக் வந்து மர்ஷிகா ஐ எம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கான்செப்டும் ஷி ஸ்கோர்டு சென்டர் மார்க். அவங்களோட கெமிஸ்ட்ரி பிட்வீன் ஹேவ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் த டெக்ஸ்ட், அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நிச்சயமா சார். அடுத்த அழைப்புக்கு தொடர்ந்து நிச்சயமாக ஐயா. வணக்கங்க, தொலைப்பாலம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? என் பேர் வளர்நிலா, பெரியார்பாளையம். சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகம் என்ன கேளுங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. சார் ரிவர்சிபிலிட்டியோட பிரின்சிபல்ஸ் சொல்லுங்க சார். சரிங்கம்மா. அப்புறம் ஏன் ஸ்கை வந்து ப்ளூ கலர்ல இருக்குன்னு. ரைட், வெரி குட். இது வந்து சிவி ராமன் மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு. ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் விளையாட்டுத்தனமாக செய்த விஷயங்கள் தான் அவருக்கு. அவர் யூஸ் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, 150 ரூபாக்குள்ளே தான் இருந்தது. அது நோபல் ப்ரைஸ் ஹி காட், ராமன் எஃபெக்ட். why the sky blue, then principle of reversibility சொன்னீங்க. இப்போ ரிவர்சிபிலிட்டினா இது மோஸ்ட்லி ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷனுக்கு பொருந்துமா. இப்போ ரிஃப்ளெக்ஷன், நான் ஒரு ஆங்கிளில், கண்ணாடி தான் ரிஃப்ளெக்ஷன். இப்போ மிரரில் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நான் லைட்டை பாஸ் பண்ணுறேன் 40 டிகிரின்னு வச்சுங்களேன், அதே 40 டிகிரிக்கு தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இந்த பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டியில் நான் அது வந்து ரிஃப்ளெக்டட் ரே 40 டிகிரிக்கு ஆகுது இல்லைங்களா, அதே ரிஃப்ளெக்டட் ரேல நான் என்ன பண்ணுறேன், when I fix another mirror அப்படின்னா ஆகும் 40 டிகிரி ரிஃப்ளெக்ட் ஆனது, இட் ரீட்ரேசஸ் த சேம் பாத். எந்த பாதையில் வந்துச்சோ லைட்டு அதே பாதையிலே பவுன்ஸ் ஆகிட்டு இன்சிடென்ட்டுக்கு போயிடும், சோர்ஸுக்கு போயிடும். ஸோ இதுக்கு பேர் தான் பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி இன் ரிஃப்ளெக்ஷன். இட் இஸ் ட்ரூ ஃபார் பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி இன் ரிஃப்ராக்ஷன். ஸோ ரிஃப்ராக்ஷனுக்கு we need two media. when a light passes from one media to another media, it suffers refraction. ரெண்டு ஆப்டிக்கல் மீடியா தேவைப்படுது. ஒன்று ரேரர் மீடியமாக இருக்கலாம், இன்னொன்று டென்சர் மீடியமாக இருக்கலாம். ஸோ த ஆங்கிள் இட் மேக்ஸ், லைட்டு ஒரு 45 or 50 டிகிரியில் இன்சிடென்ட் ஆகுது, அது ரிஃப்ராக்ட் ஆகி ரிஃப்ராக்டட் ரே வந்து ஒரு 25 டிகிரின்னு வச்சுங்களேன். இப்போ அந்த ரிஃப்ராக்டட் ரே இருக்கிற இடத்துல நான் if I place a mirror அப்படின்னா இட் ஃபாலோஸ் த சேம் பாத் அண்ட் 45 டிகிரி டு 50 டிகிரிக்கு அது இன்சிடென்ட் ரேக்கு ஈக்குவல் பண்ணிடுது. இட் ரீட்ரேசிங் த பாத். அதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. தென் இன்னொன்று கேட்டிங்க, why the sky appears blue. இப்போது நம்ம ஒயிட் லைட், இது நியூட்டனையும் இது விடலப்பா. நியூட்டன் when the white light passes through a prism, so 7 constituent colors வந்து நமக்கு கிடைக்குது. violet, VIBGR சொல்லுவோம், violet, indigo, blue, green, yellow, orange, red. நியூட்டன் யோசிச்சாரு, ஏன் இந்த 7 கலரே நான் பிரிசத்தோட ஒரு பக்கத்தில் அனுப்புகிறேன், அடுத்த எண்டில் என்ன வருது, நியூட்டன் செய்து பார்த்தார் பாருங்க, he got white light. ஸோ ஏன் இது ரிவர்ஸ் பாசிபிளாக இல்லையா, அதுதான் டைவர்ஜென்ட் திங்கர். ஸோ அந்த மாதிரி நம்மளோட சூரிய ஒளி ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ அது என்ன ஆகுது, அந்த வெள்ளையில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அது உள்ள பார்த்தீங்கன்னா 7 கலர் இருக்குது, அது விசிபிள் ரீஜனில் இருக்கிறதுனால. அப்போது when it pass through a material நம்மளோட அட்மாஸ்ஃபியருக்கு வரும்போது நம்ம ப்ளூ கலர் ஆஸ் இட் ஹேஸ் வெரி ஷார்ட்டர் வேவ் லென்த், அதனால் என்ன ஆகிடுதுன்னா அழகாக ஸ்கேட்டர் ஆகுது. ஆனால் ஃபஸ்ட்டு கலர் வயலட் தானே, ஏன் சார் வயலட்டாக கண்ணு நம்ம தெரியல,
அப்படின்னா வயலட் தான் லீஸ்ட் வேவ் லென்த், வயலட் தான் ஸ்கேட்டர் ஆகுது. ஆனால் நமக்கு வந்து ஸ்கையை வந்து ப்ளூ தான் தெரியுது. ஏன்னா நம்ம கண்ணோட அமைப்பு ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் வந்து இட் இஸ் வெரி feasible for blue color only. That's why violet indigo தெரியல. Next other shorter wavelength பார்த்தீங்கன்னா blue. So blue color scatters more. Being the least wavelength, it scatters larger. That's why the thing appears blue. The sky appears blue. Thank you, ma. அழைப்புக்கு நன்றிங்க. பொதுவாக பாடத்திட்டத்தை மையப்படுத்தி பார்க்கும்போது போர்டு எக்ஸாமினேஷனில் ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் நிறையவே ஃபிசிக்ஸில் இருக்குது சார். இதை எப்படி ஃபேஸ் பண்ணோம்னா நம்ம ஃபுல் மார்க்ஸ் மாணவர்கள் எடுக்க முடியும், அந்த டிப்ஸை சொல்லுங்கள். கண்டிப்பாங்க ஐயா, இது வந்து ஒரு அருமையானது. ப்ராப்ளம்ஸ் ஐ திங்க் நம்ம அதை வந்து சேலஞ்சுன்னு சொல்லலாம். சேலஞ்ச். ஸோ ஹவு டு ஃபேஸ் தட் சேலஞ்ச் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரின்சிபல், நீங்கள் எந்த ஒரு திங்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குங்க. அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் ஃபஸ்ட்டு ஒன் நம்ம வந்து கான்செப்சுவல் கிளாரிட்டி. அப்போ இருக்கிற நான் சொன்ன ஒரு வால்யூமில் அரௌண்டு 250 பேஜஸ், 2 வால்யூம் டுகெதர் 400 to 500 பேஜஸ் வரும். இதில் ப்ராப்ளம்ஸ் எப்போ நீங்கள் சால்வ் பண்ண முடியும்? ஒன்லி வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் வித் அட்மோஸ்ட் கிளாரிட்டி அண்ட் யூ மே ஏபிள் டு ரீப்ரொடியூஸ் தட் வென் எவர் யூ ஆர் ஆஸ்ட். அடுத்த அழைப்புக்கு பிறகு நிச்சயமாக. வணக்கங்க, தொலைப்பாலம். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சரவணன் பேசுகிறேன் சார், முளையார்பேட்டையிலேருந்து. உங்கள் சந்தேகம் என்ன கேளுங்க சார். சார், அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை பற்றி கொஞ்சம் சொன்னாங்கன்னா +2 வித்து கொஞ்சம் இதாக இருக்கும் சார். கண்டிப்பாக கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் என்ன பாயிண்ட் எப்படி படிக்கலாம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க சார். நிச்சயமாங்க ஐயா. இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இது நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வேறு மேக்னெட்டிசம் வேறு அப்படின்னு சொன்னோம். அப்புறம் எலக்ட்ரிசிட்டி ஒரு கண்டக்டரில் போகுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டெவலப் ஆகுது. அப்போ என்ன ஆகுது? எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம் போத் சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு ஏன் சார் மேக்னெட்டிசத்து மூலியமாக எலக்ட்ரிசிட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னும் போது மைக்கேல் ஃபாரடே அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. எலக்ட்ரிக் கரண்ட் போகும்போது மேக்னெட்டிக் கிடைக்குது. அப்போ மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகும்போது இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கிடைக்குது. ஸோ அப்போது இந்த 2 விஷயம் பாசிபிள்ன்ற போது மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சரி இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து வேகமாக போகுது, ரொம்ப வேகமாக போகும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அப்படியே வேவாக மாறிடுது. நம்ம ஒரு படத்தை சொல்லுவோம் வாமா மின்னல், அந்த மாதிரி இவ்வளோ ஆக்சிலரேட்டட் எலக்ட்ரான் போகும்போது இட் கிரியேட்ஸ் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ ஆக்சிலரேட்டட் சார்ஜ் கிரியேட்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக். இது மேக்ஸ்வெலோட பியூட்டிஃபுல்லான தியரிட்டிக்கல் அசம்ஷன். அவ்வளோ சொன்னார், எப்போ இது வேகமாக போச்சுன்னா இட் கிரியேட்ஸ் தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு. எல்லாம் பார்த்து சிரித்தாங்க, என்ன ஒரு இமேஜினேஷன் இஸ் பெட்டர் தன் நாலேஜ்னு சொன்னது. அப்புறம் அவரோட அடுத்து வந்த ஹென்ரிச் ஹெர்ட்ஸ் வந்து ஹீ ப்ரூவ்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் பை எ எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடில் பியூட்டிஃபுல்லாக பண்ணார். அப்போது மேக்ஸ்வெல் கரெக்ட் தான்ப்பா. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் அதுதான் வந்து ஒரு வித்து எடுது. ஐன்ஸ்டைன் சொன்ன விஷயத்தை காக்ஃப்ரோத் வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணுறாரு எக்ஸ்பெரிமெண்டலாக. அப்போ யாராவது ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு இமேஜின் பண்ணுறாங்க கண்ணு முன்னாடியே. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் பிரதர்ஸ் அவங்க முதல் தடவை வந்து கொஞ்சம் தூரம் பறக்கிறாங்க. உடனே வந்து ப்ரெஸ் பீப்புள் வந்து கேட்குறாங்க, சி ஹவு டு யூ ஃபீல்? அது ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் ஏரில் போனீங்கல்ல, ஹவு டு யூ ஃபீல்னா ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லைங்களே, நானும் என் பிரதரும் டெய்லி வி யூஸ் டு ஃப்ளை. என்னது டெய்லியா? ஹவு அப்படின்னும் போது சி எங்கள் இமேஜினேஷனில் நாங்கள் தினமும் பறப்போங்க, இன்றைக்கி தாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க. சி ஹவு இமேஜினேஷன் இஸ் பவர்ஃபுல். அதுதான் அவங்கள வந்து அடுத்தது கான்க்ரடைஸ் பண்ண வச்சுது ஏரோப்ளைனை. அவங்க ரெகுலர்லி திங்க் பண்ணுவாங்க, as if myself and my brother are just flying through the aeroplane. Then one day it comes true. So in the same way our Maxwell சொன்னதை ஹென்ரிச் ஹெர்ட்ஸ் he proved. அப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் என்னங்க பெக்குலாரிட்டி இருக்குன்னா, லைட்டே எலக்ட்ரோமேக்னெட்டிக் தாங்கன்றாங்க. லைட்டே இஸ் நத்திங் பட் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக். முடிஞ்சே போச்சு. எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டுங்க, மேக்னெட்டிக் பவர் வேறு, இட் ப்ரொவைட்ஸ் டைரக்ஷன், தனித்தனியாக படித்தாங்க. அதில் என்ன ஒரு மேக்ஸ்வெல்ல எங்க லைட் வெளிச்சம் ரேடியேஷன் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம், தோஸ் ஆர் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு ஒன் அனதர். அதுதாங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ட்ராவல்ஸ் வித் த ஸ்பீட் ஆஃப் லைட் 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் அண்ட் இட் டஸ் நாட் நீட் எனி மீடியம், வேக்யூத்துலேயே போவார். அண்ட் இட் இஸ் நாட் டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இட் ப்ரொடியூசஸ் இன்டர்ஃபரன்ஸ், diffractions,
நிறைய ப்ராப்பர்ட்டி. இட்ஸ் அ நான் மெக்கானிக்கல் வேவ். அப்போது ஒரு சாதாரணமாக ஒரு இமேஜினேஷனில் வந்தது, மேக்ஸ்வெல் இமேஜினேஷனை ஹெர்ட்ஸ் கான்க்ரடைஸ் பண்ணது மூலயமா நமக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரத்தை கொடுத்துருக்குறாங்க. அதில் என்னென்ன இருக்குது, என் கண்ணுக்கு தெரியறது 7 கலர் தாங்க விசிபிள் ஸ்பெக்ட்ரம். அதுதான் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேஸா, அதுதான் லைட்டா? நான் சொல்லுவேன் லைட்டுன்னா இந்தாங்க 7 கலர் தான். ஆனால் இன்விசிபிள் ஸ்பெக்ட்ரத்தில் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் இருக்குது, கண்ணுக்கு தெரியாது, ரேடியோ வேவ் இருக்குது, தென் எக்ஸ்ரே, காமா ரேஸ், அதே மாதிரி இன்ஃப்ராரெட், அல்ட்ரா வயலட், இது எல்லாமே இன்விசிபிள் ரீஜனில் இருக்குது. ஸோ என்னோட கண்ணுக்கு நம்ம திறனுக்கு இதுதான். ஒரு சில அனிமல்ஸ் இட் ஹேஸ் அ ஸ்பெஷல் திங் டு ப்ரொவிஷன் டு சி அல்ட்ரா வயலட் அண்ட் இன்ஃப்ராரெட். அவங்களுக்கு பார்க்கறதுக்கான ப்ரொவிஷன், அந்த கண்ணில் இருக்க ராட்ஸ் அண்ட் கோன்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கும். பட் நமக்கு விசிபிள் ரீஜன்னா இதுதான். இப்போ எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம் ஆல் டுகெதர் மைக்ரோவேவ், ரேடியோ வேவ், இன்ஃப்ராரெட், விசிபிள், அல்ட்ரா வயலட், தென் எக்ஸ்ரே, காமா ரே, இது எல்லாம் சேர்ந்தது தாங்க எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். நம்ம இப்போ கம்யூனிகேட் பண்ணுறோம் 3G 4G 2Gலேருந்து ஆரம்பித்தோம். அதாவது அப்படியே ஹெச் ஆச்சு, அடுத்தது G ஆச்சு, அடுத்தது 5ல் என்ன வரப்போகுதுன்னு தெரியல, 4G வரைக்கும் வந்திருக்கு, ஹெச், அடுத்தது 3G 4G தென் 5G. ஸோ எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம் ப்ரொவைட்ஸ் அ கிரேட்டஸ்ட் பாத்வே. இப்போ 5G வரப்போகுதுன்னா அது பிகாஸ் ஆஃப் தி எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஓகே, தேங்க்யூ. அழைப்புக்கு நன்றிங்க. அடுத்த நேர் காத்துட்ருக்காங்க. வணக்கம். வணக்கம், தொலைப்பாலம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? தர்ஷினி முருங்கப்பாக்கத்துலேருந்து பேசுறோம் சார். உங்க சந்தேகம் என்ன கேளுங்க. கார்பன் டேட்டிங்னா என்ன, அதை ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்லாம் யூஸ் பண்றாங்கல்ல, அந்த மெத்தட் பத்தி எக்ஸ்பிளைன். நல்லதுங்க. கார்பன் டேட்டிங் இந்த ஆர்கியாலஜிக்கலில் டு ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் அ ராக் ஆர் ஏஜ் ஆஃப் அ ஸ்பெசிமன். பூமி கடியில் ரொம்ப தூரம்லாம் கிடக்குது, அது எவ்வளோ எனக்கு நாளுக்கு முன்னாடி, மோஸ்ட்லி இப்போ புதையல் சொல்லுவாங்க, ட்ரெஷர், ஹிடன் ட்ரெஷர். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி புதைச்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இப்போ சமீபத்தில் கூட கீழடி அகழ்வாயுவில் வைகை கரையில் தே ஹேட் அ பியூட்டிஃபுல் திங். அது மிரண்டு போயிட்டாங்க. அந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ணதில் நம்ம கலாச்சாரம் பார்த்திங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அர்பனைசேஷன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதில் ப்ரூவ் ஆகிருக்கு. எக்ஸ்பெரிமெண்டலி ரேடியோ கார்பன் டேட்டிங் டெஸ்டிங்லேயே வெரிஃபை பண்ணியிருக்கு. இந்தியன் மெட்ரோலஜிக்கல் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டே தே ஜஸ்ட் வெரிஃபைடு தட். ஓகே, ஸோ அப்போது இதில் என்ன மெயின் தீம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ரேஷியோ வச்சு தான் அவங்க ஏஜ் ஆஃப் த திங்ஸ், மெட்டீரியல், ஆர்டிஃபேக்ட்ஸை வந்து கண்டுபிடிப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆர்கனிசம்ஸ் அண்டர் த சன், என்ன உயிர் உள்ளது உயிர் இல்லாதது எல்லாமே கார்பனை அப்சர்வ் பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப்ஷன் நடக்கும். ஸோ அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று C12, இன்னொன்று C14, கார்பன் 12 அண்ட் கார்பன் 14. இப்போது அந்த கார்பன் 14 வந்து ரேடியோ ஆக்டிவ் கார்பன். அடுத்து C12, இது வந்து நம்ம சாதாரண உள்ளவங்க எல்லாருமே சுவாசிக்கிறது. என்ன ஆகும், அவங்க ரேஷியோ கண்டுபிடிப்பாங்க C12 வர்சஸ் C14. ஓகே, அது எல்லாமே 6 தான், C612 C614. இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ வச்சு தான் they will calculate the age. ஸோ இப்போ இதில் என்ன ஆகும்னா, ஒரு பொருள் உயிரோடு இருக்கிறோம், நம்ம சுவாசிக்கிறோம், நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது வந்து கார்பன் அப்சார்ப்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் இஃப் ஐ டைஸ் அப்படின்னா என்னோட கார்பன் அப்சார்பிங் கெப்பாசிட்டி ஸ்டாப்ஸ். அப்போது அங்கேருந்து என்ன ஆகும்னா, இட் ஸ்டார்ட்ஸ் டு எமிட். ஸோ பிஃபோர் தட் C12 அண்ட் C14 ஆர் பேலன்ஸ்டு. C12 உள்ளே இருக்குது, C14 டிகே ஆனாலும் நம்ம சூரியன்லேருந்து வர காஸ்மிக் ரேடியேஷன் when it interacts with the material in the atmosphere it produces C14 continuously. அப்போ அது பேலன்ஸ்டாக இருக்குது C12 C14. ஒன்ஸ் நம்ம அப்சார்ப்ஷன்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிட்டு நம்ம முடித்த உடனே அது ஸ்டார்ட்ஸ் டு டிகே. ஸோ அப்போ நம்ம ஒரு புதைச்சிட்றாங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் தேடி ஒரு பொருளை எடுத்து அது என்ன பண்ணுவாங்க, கார்பன் ரேடியோ கார்பன் டேட்டிங் கொடுப்பாங்க. அவங்க அந்த C12 ப்ரெசண்ட்டில் C14 எவ்வளோ டிகே ஆகிருக்கு, இந்த ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி அதில் வர்ற ரேஷியோஸை வச்சு எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, ஏஜ் ஆஃப் அ ராக், ஏஜ் ஆஃப் அ ஸ்பெசிமன் கேன் பி வெரி வெல் கேல்குலேட்டட். ஒரு 200 கிராம் அந்த நம்ம கீழடியிலேருந்து கொடுத்து விட்டாங்க, இது எந்த வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ C12 அந்த ரேஷியோ C612 C614 அது ரெண்டுத்துக்கு உள்ள ரேஷியோஸ்க்கு வச்சு ஆர்கியாலஜிக்கல் இது வந்து 2200 வருஷம் வந்து 2500 வருஷத்துக்குள்ளே உள்ளதுங்க. இப்போது 2000 இயர்ஸுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், வி ஹேவ் வெல் டெவலப்டு. அது வைகை ஆற்றுங்க நம்ம தமிழ்நாட்டில். அதனால தான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், அன்னை ஔவை ஒரு மிகப்பெரிய அறிஞர், எல்லாமே அவ்வளோ ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டுங்க. ஸோ அந்த C12 to C14 ரேஷியோ வச்சு தான் they are beautifully calculating the age of a specimen. தேங்க்யூ. அழைப்புக்கு நன்றிங்க.
ப்ராப்ளம் பேசிங்ஸ் பற்றி எப்படி ஃபேஸ் பண்ணுறது பற்றி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாங்க, தொடர்ந்து சொல்லுங்கள். இப்போ ப்ராப்ளம் அது நம்ம சொன்ன சேலஞ்ச். ஒன்ஸ் கான்செப்சுவல் கிளாரிட்டி இஸ் வெரி வெரி மஸ்ட். போட்டுட்டு சும்மா உக்காந்துட்டு இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் ரைட்டிங், ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட் த ப்ராப்ளம்ஸ், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போது என்ன ஆகுது, நம்ம மைண்ட்லேயே அதுக்கான ஆன்சர்ஸு வந்துக்கிட்டே இருக்கும். எ பிளைண்ட் லீட்ஸ் த பிளைண்ட். ஏதாவது லாஜிக் இருக்கா? ஒரு குருடன் ஒரு குருடனுக்கு வழிகாட்டினா, இது எப்போ சொல்லுவாங்கன்னா, அவன் பேச்சு கேட்டு போகிறீங்களா, அப்போ ஒன்றும் வராது, நெகட்டிவாக சொல்லுவாங்க. ஆனால் பாசிட்டிவ் ஆகி இருக்குது. ஒரு வில் பவர். எ பிளைண்ட் லீட்ஸ் த பிளைண்ட். லூயிஸ் பிரைல் அவர் என்ன பண்ணார், அழகாக ஒரு அப்ரைட்டட் ஆல்ஃபபெட்ஸ் லெட்டர்ஸை பிளைண்டுக்காகவே உருவாக்குனார். இஸ் எ பிளைண்ட் அட் த ஏஜ் ஆஃப் 3. 3 வயசுலேருந்தே அவருக்கு கண்ணு தெரியாதவர். அப்போது எ பிளைண்ட். அடுத்து வந்தவங்க அவங்க ஹெலன் கெல்லர், who used to study with that is uprighted raised alphabets. பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டு பார்த்தே அதில் படிக்கலாம் பிரைல் சிஸ்டத்தில். இது கண்டுபிடிச்சவர் பிரைல். பிளைண்ட் லீட்ஸ் த பிளைண்ட் ஒன்லி வித் த வில் பவர். என்ன மாதிரி யாரும் பாதிக்கப்படும் திங்கிங். அதனால் அவர் வந்து அந்த அளவு கண்டுபிடிச்சார். நத்திங் இஸ் இம்பாசிபிள். ரபீந்திரநாத் டாகூர் அவர் வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறமே வயசான பிறகும் படம் வரைய கற்றுக்கிறேன் அப்படின்றாராம். வினோபாபா அவர் he used to study. எப்போ 50 வயசுக்கு அப்புறம் லாங்குவேஜஸ் நிறைய கற்றுக்க முயற்சி பண்ணுறாரு, கற்றுக்கிட்டு இருக்காரு. ஏன்? ஒன்லி த திங் இஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு அச்சீவ் பண்ணுன்ற ஒரு வேகம் இருந்தால் நத்திங் கேன் ஸ்டாப் யூ. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு அப்படி தான். ஸோ இட்ஸ் அ சேலஞ்ச் பிஃபோர் யூ. ஒன்ஸ் கான்செப்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கான்செப்ட் எப்படி ட்விஸ்ட் பண்ண, ஒரு சிலர் நல்லா படிச்சிருப்பான், ஆனால் கொஸ்டின் இது கேட்டால் சார் அந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சரான்னு எனக்கு தெரியல சார், அப்போ கான்செப்சுவல் கிளாரிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஒன்லி வென் யூ ஆர் thorough with the concept, then start working out the problems. கண்டினியூஸாக பண்ணணும். டெய்லி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிவிட்டு டவுட்ஸ் வரும், ஜஸ்ட் அது சப்கான்ஷியஸ்க்கு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த நாள் இட் வில் ரிவீல் த ஆன்சர். ஓகே, ஸோ ப்ராப்ளம் வந்து நீங்கள் அதை வந்து வாட் இஸ் கிவன், வாட் இஸ் ஆஸ்ட். ஸோ என்ன கேட்குறாங்க, என்ன கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எதுவுமே வெறும் கையில் யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்க. நம்ம கையில் வெறும் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் we have 10 fingers. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டா சேலஞ்சுனா வழியே இல்லாத கொடுக்க மாட்டாங்க ப்ராப்ளத்தை. ஒரு சின்ன விஷயம், ஒரு பையன் மேக்ஸ் கிளாஸில் தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு கிளாஸ் முடியுது, பெல் அடிக்குது, டக்குன்னு ஏஞ்சி பார்க்குறான், போர்டில் ஒரு 3 ப்ராப்ளம் போட்டிருக்கு. உடனே அவனுக்கு ரொம்ப ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னஸ், என்னடா அது நம்ம மேக்ஸ் பீரியடில் தூங்கிட்டோம், எனக்கு மனசு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 ப்ராப்ளம் நோட்டில் எழுதிட்டு போயிட்டு விடிய அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறான். பண்ண முடியல. 2வது 3வது 4வது 5 o'clock ஃபைனலி he solved all the 3 problems. போர்டில் இருந்து அடுத்த நாள் வேகம் வந்து டீச்சர்ஸ் மேக்ஸ் டீச்சர், சாரி டீச்சர், நான் வந்து நீங்கள் நடத்தும் போது நான் தூங்கிட்டேன், ஸோ எனக்கு மனசு கேட்கல, ஸோ ஐ மை செல்ஃப் ஒர்க் அவுட் த ப்ராப்ளம்ஸ்னு கொடுத்தோன்னே டீச்சருக்கு ஷாக் ஆகிடுச்சு. அவங்க போர்டில் இந்த ஹிஸ்ட்ரி நோ ஒன் ஹேஸ் சால்வ்டு தீஸ் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லிட்டு 3 ப்ராப்ளத்தை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை இந்த பையன் சால்வ் பண்ணிட்டான். எப்படிங்கன்னா அவனுக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி யாருமே சால்வ் பண்ணதில்லை, இதை சால்வ் பண்ணவே முடியாதுன்னு அந்த பையனுக்கு தெரியாது. ஸோ ஹீ சால்வ்டு தட். இந்த சேம் வே ப்ராப்பர் பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் தட். அப்படி கேஷுவலாக பார்க்கணும். இட் வில் டெல் மேன், இட் வில் ஸ்பீக், த ப்ராப்ளம் வில் ஸ்பீக் டு யூ. இதுதான்ப்பா இது நீ என்ன இந்த ஒரு சின்ன நேக் தெரிஞ்சால் நீ என்னை சால்வ் பண்ணிடலாம், நான் உனக்கு ஒரு பெரிய ஹேர்டல் கிடையாதுப்பா, உன் பிரெயினை ஷார்பன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்ப்பா. ப்ராப்ளம் இஸ் அப்ளிகேஷன் பார்ட் ஆஃப் தி கான்செப்ட். ஸோ கான்செப்ட் நல்லா புரிஞ்சால் ப்ராப்ளம் வந்து அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணிடலாம். அதுவும் நம்ம 12th பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 2 மார்க்கு 3 மார்க் இதில் தான் கேட்பாங்க. 5 மார்க்கில் கேட்குறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ 2 மார்க் ப்ராப்ளம்னா ஒரு 2 to 3 ஸ்டெப்ஸில் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ பயப்பட வேண்டிய வேலையே இல்லை. கான்செப்ட் 11 யூனிட் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே யூ வில் டூ தட். ஓகே, நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க சார். இப்போ கூலிங் கிளாஸுக்கும் சம்மருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ரொம்ப அருமை. கூலிங் கிளாஸ் நம்ம வந்து சன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா சம்மர் டைம் இப்போ கரெக்டாக ஒரு 12-1 மணிக்கு சூரியனை பார்ப்போன்னா நம்மளால் அப்படியே கண்ணை திறந்து முழு கண்ணும் இருக்காது, அப்படியே they will shrink the eyes, pupil inside the eye get shrinks. ஆனால் அதே மாதிரி ஒரு சன்கிளாஸ் அவர்கிட்ட கொடுத்துட்டோம். அது போட்டுட்டு பார்ப்பானோடனே அவர் அழகாக பார்த்து கேஷுவலாக சன்னுக்கு குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவார். என்ன சார் நடக்குது? வெறும் கண்ணில் when I view the sun, சூரியனை வெறும் கண்ணில் பார்க்கும்போது ஒரு நிகழ்ச்சி கண்ணை நான் ஷ்ரிங்க் பண்ணுறேன், என்னால் ரொம்ப நாள் பார்க்க முடியல, கண்ணிலேருந்து தண்ணி வருது, சூரியனை பார்த்துட்டு நான் வேறு பக்கம் திரும்பினா எனக்கு ஒரு இருளாக தெரியுது. ஆனால் அதே சூரியனை நான் வந்து ஒரு சன்கிளாஸ் போடுறேன், ரே பேன் ஏதோ ஒரு பிராண்டு இல்லை எக்ஸ்ரே ஷீட்ஸ் வச்சு பார்த்தா கூட எனக்கு சூரியனை கிளியராக பார்க்க முடியுது, கூலாக கேஷுவலாக பண்ண முடியுது. எதனால் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான ஃபிசிக்ஸ் கான்செப்ட் அதில் அடங்கியிருக்குது.
போலரைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் தான் நடக்குது. இப்போ நம்ம வெறும் கண்ணில் பார்க்கும்போது சூரிய ஒளி வந்து அதோட கதிர்வீச்சுகள் இட் ஹேஸ் தி வைப்ரேஷன் இன் ஆல் த 360 டிகிரி. ஒரு நெருஞ்சி முள்ள கால் பட்டை எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூரியன் வந்து 360 டிகிரி வைப்ரேட் ஆகும். அது நம்ம கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம பஸ்ஸு லாரி டிரைவர்ஸ்க்குலாம் டிராஃபிக் போலீஸ்லாம் அட்வைஸ் பண்ணாங்க, யூ ஷுட் ஸ்டிக்கர் பொலராய்டு ஸ்டிக்கர், நீங்கள் வந்து அந்த டூம் லைட்டில் சென்டரில் பொலராய்டு ஸ்டிக்கர் ஒட்டணும். ஏன்னா ஹை பீம்ஸ் எதிர்க்க வர்றவங்க அப்படியே டார்க்கன் பண்ணிடும். ஹைவேஸில் போகும்போது நமக்கு எதிர வருது வண்டி வருதுன்னா அந்த லைட் வெளிச்சத்தில் நமக்கு முன்னாடி இருக்கிறது தெரியாது. ஸோ அந்த பொலராய்டு ஸ்டிக்கர் ஒட்டணும். எல்லாரோட டூம் லைட்டில் லாரி டூம் லைட்லாம் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் அ டார்க் பிளாக் கலர் ஸ்டிக்கர். அது ஒன்றும் இல்லைங்க, 360 டிகிரியில் வர்ற வைப்ரேஷனை ஒரு பிளெயின் வைப்ரேஷனாக மாற்றுதுங்க. ஸோ அப்போ சூரியன் வந்து 360 டிகிரி வைப்ரேஷனில் வராரு. நான் வந்து ரேபான் அந்த சன்கிளாஸ் போடும்போது என்ன ஆகிடுது, இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட், த வைப்ரேஷன் ஆஃப் த சன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு தி சிங்கிள் லைன். அப்போ ஒன் சைடட் வைப்ரேஷன் வரும்போது ஐ வில் கெட் அ கூலிங் எஃபெக்ட். அப்போ அந்த சன்கிளாஸு அதுதான் அந்த பேரே ஃபஸ்ட்டு ரே பேன். அது கம்பெனி பேரில் இட் பேன்ஸ் த அன்வான்ட் ரேஸ். அந்த ரேஸை வந்து அன்வான்ட் ரேஸை பேன் பண்ணுறதுனால அவங்க அதே பேரை வச்சுட்டாங்க. பட் தட் இஸ் அ பிரின்சிபல் பிஹைண்ட் தட் போலரைசேஷன் அப்படின்றது தான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈவெண்ட் சொன்னீங்க. கண்டிப்பாக இன்விசிபிள் ஆட்டம் நம்மளோட பவர் டிமாண்டை குறைக்குது, அதற்கு ஏற்ற மாதிரி சவால்களையும் அது எதிர்கொள்ளுது. கண்டிப்பாக சாத்தியமாகிறதுக்கு ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுது சார்? கண்டிப்பாங்க. இப்போது நம்மளோட பவர் டிமாண்ட் அண்ட் இன்விசிபிள் ஆட்டம், இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திங். நம்ம இப்போ வந்து மைக்ரோஸ்கோப்பிக்கில் போவோம். அணுவிற்கணுவாய் ஒரு ஆரம்பத்தில் ஒரு சயின்டிஸ்ட்டு 1930s அந்த ரேஞ்சில் வந்து ஒரு பம்பாடு ஆகுது. அதுனா பெரிலியத்தில் ஒரு ஆட்டமோ ஒரு எலக்ட்ரான் வந்து மோதும்போது he noticed some spark. அது என்னன்னே தெரியல. தென் அதுக்கப்புறம் வந்து ஜேம்ஸ் சாட்விக் அப்புறம் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் he said that it is nothing but நியூட்ரான். அது நியூட்ரானுங்க, ஸ்பார்க் நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அது வந்து ஒன்று இது ஒன்றுமே இல்லை. அது போத் அண்ட் பெக்கர் அந்த சயின்டிஸ்ட் ஜெர்மன்ஸ் தான் முதல்ல இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது அது நியூட்ரான்னு அவங்களுக்கு தெரியல, ஏதோ ஒரு ஸ்பார்க்கு நமக்கு கிரியேட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் ஜேம்ஸ் சாட்விக் அவர் சொல்கிறாரு, எங்கள் இது நியூட்ரானோட வெயிட்டு ப்ரோட்டானை விட அதிகமாக இருக்குங்க சொல்லிட்டு அவருக்கு பேர் வைக்கிறாரு. ஸோ ஃபார் தட் ஹி காட் நோபல் ப்ரைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு அதுலேருந்து 39 அதே ஜெர்மன் ஒன்ஸ் அகேன் ஓட்டஹன் அண்ட் ஸ்ட்ராஸ்மேன் அப்படின்னு 2 பேர் தே ஜஸ்ட் யூஸ்டு த நியூட்ரான் டு ஸ்பிளிட் த நியூக்ளியஸ். ஒரு நியூக்ளியஸ் அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் which is whose atomic weight is greater than 82, யுரேனியம், ப்ளூட்டோனியம், நெப்டூனியம், தோரியம், ரேடியம் இந்த மாதிரி உள்ளதை நியூட்ரானை வச்சு வேகமாக ஃபாஸ்ட் மூவிங் நியூட்ரான் ஸ்லோ 2 நியூட்ரான்ஸ் இருக்குது, ஃபாஸ்ட் மூவிங் அண்ட் ஸ்லோ நியூட்ரான் ரெண்டுத்தையும் மோதும் போது அந்த நியூக்ளியஸ் பிரிஞ்சு 2ஆக போகுது. அதுதான் நியூக்ளியர் ஃபிஷன். அப்போ அப்படி பிரியும் போது லாட்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ் ஹீட் எனர்ஜிஸ் லிபரேட்டட். அந்த ஹீட் எனர்ஜியை தான் நம்ம என்ன பண்ணுறோம், பவர் டிமாண்ட். அப்போ நான் சொல்கிற நியூக்ளியஸை கண்ணால் பார்க்க முடியாது, கண்ணுக்கு தெரியும். ஆட்டமுக்கு உள்ளே இருக்கிறது தான், ஆட்டமே ரொம்ப சின்னது, இன்விசிபிள். அந்த ஆட்டத்துக்குள்ளே யூ ஹாவ் அ நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ் உடையும் போது எனக்கு கிடைக்கிற எனர்ஜி இட் கேன் மெல்ட் ஈவன் த அயன். அவ்வளோ எனர்ஜி. அவங்களுக்கு ரொம்ப குஷி ஆகிடுச்சு 39ல். நெக்ஸ்ட்டு 1942 எனக்கு கண்ணுக்கு தெரியாத இந்த யுரேனியத்தை நான் உடைக்கும் போது அவ்வளோ ஹீட்டு கிடைக்குதுப்பா, நியூக்ளியர் ஃபிஷனை ரொம்ப குஷியாக இருக்கிறாங்க. பேரியம் கிரிப்டானா பிரியுது, லாட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜிஸ் லிபரேட்டட்னு. சரி இதை எங்கே யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை நம்ம அமெரிக்காக்காரங்க யூஎஸ்ஏ அரௌண்ட் 1942 அந்த ரேஞ்சில் அவங்க இதை வந்து நம்ம ஒரு கம்பார்ட்மெண்ட் வச்சு அது உள்ள இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் நடத்துவோம். நியூக்ளியர் ஃபிஷன் எப்படி நியூக்ளியஸை 2ஆக உடைப்போம். ஸோ தே ஆர் டூயிங் தேட். ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் யூஎஸ்ஏல ஜென்ரேட் பண்ணுறாங்க. அவர் வந்து பிரிக்கிறாங்க, நிறைய எனர்ஜி கிடைக்குது. ஃபெர்மியோட தலைமையில், ஃபெர்மி இஸ் அ கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட். ஃபெர்மி 10⁻⁻15 ஃபெர்மின்னு நம்ம சொல்லுவோம், அது அவரை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ ஃபெர்மி அவரோட தலைமையில் ஹி சக்ஸஸ்ஃபுல்லி தே டிட் தேட். 42 கிடச்சிருச்சு. நல்ல கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸுக்கு வர்ற ஹீட் என்ன பண்ணுறாங்க, நல்ல தண்ணியை சுட வச்சு ஹை ப்ரெஷரைஸ்டு ஸ்டீமை when they passed it to the turbine which in turn connects to the generator which produces electricity பண்ணாங்க. சும்மா இருக்குமா, ஒன்று கிடச்சிதுன்னு. அந்த டைமில் செகண்ட் வேர்ல்டு வார் வந்துருச்சு. என்ன பண்ணிட்டாங்க, இது கண்ட்ரோல்டாக வச்சா பவர் ஜென்ரேட் பண்ணலாம். 1946 4 வருஷம், 42க்கு அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் 2 சூப்பரான ஃபேட் பாய் அண்ட் லிட்டில் பாய் தே பியூட்டிஃபுல்லி ட்ராப்டு இன் ஹிரோஷிமா அண்ட் நாகசாகி.
46. See, சின்ன பிள்ளைங்க விளையாட்டு மாதிரி. இப்படியாக இந்த பாடத்திட்டத்திலே பல்வேறு கருத்துக்கள் உள்ளடங்கி இருக்குது என்பதை நாம் மாணவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்ததுக்கு நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் நன்றிகளை உரித்தாக்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.